ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹனிமூன் ஃபோட்டோகிராஃபர் என்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஹீரோனி ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க. இவங்க புதுசாக கல்யாணமான ஒரு ஜோடியை கூட்டிட்டு ஹனிமூன் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ஒரு தீவுக்கு போகிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹீரோனிக்கும் கல்யாணமான மாப்பிள்ளைக்கும் ஒரு விதமான கிரஷ் இருக்கும். இந்த விஷயம் அவரோட ஒய்ஃபுக்கு தெரியாது. இருந்தாலும் அப்பப்போ ஹீரோனியும் அவரும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க. அந்த மாப்பிள்ளையோட அப்பா பெரிய பிசினஸ்மேனா இருக்காரு. அவருக்கும் சில எதிரிகள் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அந்த மாப்பிள்ளை அந்த தீவுல கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குறாரு. அவரை கொலை பண்ணது யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த கொலைய ஹீரோனி தான் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகம் வருது. உண்மையிலே அவரை கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க, இதுதான் இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த வெப் சீரிஸோட பிளஸ் வெப் சீரிஸோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த கொலை பண்ணது ஹீரோனி தான் அப்படின்னு ஹீரோனி மேல கேஸ் திரும்பும் போது அந்த கொலைய நான் பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஹீரோனி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கு. அந்த கொலையை பண்ணது யாரு அப்படிங்கிற மிஸ்ட்ரிய லாஸ்ட் வரை கொண்டு போயிருக்காங்க. அது இந்த வெப் சீரிஸ்க்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி அந்த கொலையாளி யாருங்கிற ட்விஸ்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாததா இருக்கு. பிஜிஎம் ஒரு சில சீன்ஸை சூப்பரா எலிவேட் பண்ணி காட்டிருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த வெப் சீரிஸோட மைனஸ், வெப் சீரிஸ்ல நடிச்சவங்களோட நடிப்பு கொஞ்சம் நாடகத்தன்மையா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருந்தும் அதை ஸ்கிரீன் பிளேல சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கொலையை பண்ணது யாருங்கிற ட்விஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாததா இருந்தாலும் அதை ரிவீல் பண்ற சீன் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. நிறைய பேர் மேல நமக்கு சந்தேகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. வெப் சீரிஸ் ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் போக போக கொஞ்சம் லேகிங்கா ஆகிறது. வெப் சீரிஸ்ல சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த வெப் சீரிஸை பார்க்க வேண்டாம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள இருக்கும். இந்த வெப் சீரிஸை அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸ்ல ஆஷா, ராஜீவ், அபேக்ஷா இன்னும் பலர் இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்க்க நினைக்கிறவங்க இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம். இது தமிழ் டப்பிங்ல ஜியோ சினிமால அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.